எப்பம்மா வந்த நீ அப்படின்னா, இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாப்பிடாம வந்துட்டீங்கல்ல, முக்கியமான மீட்டிங் இருக்குன்னீங்க இதுதானா? ஏதோ டைவர்ஸ்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மகா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரபா வந்து வண்டியை தாறுமாறா விஜயை பற்றி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வண்டியை ஏதோ லாரிக்குள்ள ஓட மாதிரி போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மகா கூப்பிட்டு பிரபாவை நிப்பாட்டுறாங்க. என்ன பிரபா இந்த மாதிரி வண்டி ஓட்டுற, ஆக்சிடென்ட் என்ன ஆகுது, அம்மா அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரபா மகா கிட்ட அழுதுகிட்டே பேசுகிறாங்க. என்னால் விஜயை மறக்க முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக விஜய்கிட்டே பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். நீ இவ்வளோ மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன்னா அவர் நல்லா இருக்கட்டும்க்கா, 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும், அவருக்கு அனாமிகாவை தான் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு கூட கால் பண்ணாரு, நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வராங்க. கோட்டீஸ்வரியா ஜனார்தனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வா மகா வீட்டுக்கு ஒன்று நல்லா பார்த்துக்கிறாங்களா, மாப்பிள்ளை நல்லா பேசுகிறாரா, என்ன நடக்குது பிரச்சனை கேட்குறாங்க. பிரச்சனை எப்போ பாரு நடந்துட்டு தான் இருக்குது. ஐஸ்வர்யா எனக்கு சப்போர்ட் இருக்க வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. காயத்ரி அத்தையும் மாறிட்டாங்க, எப்பவும் போல தான் சித்ரா கோல் முடிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மகா எங்கே போயிட்டு வருமே, எங்கள் அம்மா அப்பா வீட்டை பார்த்துட்டு வரேன், இந்த மாதிரி பிரபாக்கு ஆக்சிடென்ட் ஆக பார்த்துச்சு, அதனால் காப்பாற்றி வீட்டில் கூட்டி போயிடுவேன்னு